தீபாவளி முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு சேலை வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு விவசாயம் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் 5 ஆண்டு 2016 1 2021 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். எந்த ஆட்சியும் இப்படி தள்ளுபடி செய்யல. முதல் கட்டமா 6000 கோடி, இரண்டாவது கட்டமா 12100 கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கம். அதுபோல இந்த பகுதியில் ஏரிகள், குளங்கள், கண்மாயில் இருந்த பகுதி. இதில் நீர் அதிகமாக சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அந்த ஏரி, குளங்கள், கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு வண்டல் மண்ணை விலையில்லாம விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தினாங்க. குடிமராமத்து திட்டத்தை இந்த அரசு கைவிட்டு விட்டது. மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு குடிமராமத்து திட்டத்தை தொடர்ந்து இந்த விவசாயி பயணிக்கிற திட்டத்தை தொடரும். அதோட விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் மின் மோட்டரை இயக்கலாம். இப்ப நான் வரும்போது பார்த்தேன், ரூம்ல அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்கு. எந்த நேரத்தில் கரண்ட் வருது, எந்த நேரத்தில் கரண்ட் போகுதுன்னு தெரியல. அதே போல விவசாயிகளுக்கு ஷிப்ட் முறையில் தான் இன்னைக்கு மின் மோட்டர் இயக்க முடியும். மும்முனை மின்சாரம் தராங்க. இப்படிப்பட்ட நிலையை மாற்றி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகள் எந்த நேரத்தில் சென்றாலும் அவருடைய மின் மோட்டரை இயக்கக்கூடிய அளவிற்கு மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதோட காப்பீட்டு திட்டம். இன்னைக்கு விவசாயிகள் பயிரிடுறாங்க. ஏதாவது இயற்கை சீற்றம், புயல் நல்ல வருகிற பொழுது சேதமடைந்திருது. அதிமுக ஆட்சியில் தான் இந்த காப்பீட்டு திட்டத்தை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு இந்த பேரிடர் காலத்தில் விவசாய பயிர்கள் சேதமடைந்தா அவர்களுக்கு முழு நிவாரணம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பெற்று தந்தோம். இந்தியாவிலேயே அதிகமா விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த ஆட்சியில அந்த காப்பீட்டு திட்டத்தையே பல இடத்துல விவசாயிகளுக்கு செய்வதில்லை. இதனால விவசாயிகள் புயல் வெள்ளம் வருகிற பொழுது அவருடைய பயிர் சேதமடைஞ்சா அதற்கு தேவையான இழப்பீடு கிடைக்க முடியாத ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். விலைவாசி உயர்வு நீங்க பாருங்க, அதிமுக ஆட்சியில் 2021 1 லிட்டர் அரிசி என்ன விலை, இப்போ திமுக ஆட்சியில் 1 லிட்டர் அரிசி என்ன விலைன்னு நீங்க பாருங்க. அதே போல எண்ணெய், கடல் எண்ணெய் அதிமுக ஆட்சியில் 1 கிலோ எண்ணெய் என்ன விலை, இப்ப என்ன விலை. அதே போல பருப்பு என்ன விலை விற்குதுன்னு நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும். ஆக எல்லா உணவுப் பொருளும் 50% விலை உயர்ந்தது. 50% விலை உயர்ந்தது. ஆனா மக்களுக்கு வருமானம் உயர்ல, செலவு அதிகரிப்பு, வருமானம் குறைவு. ஆக இப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில தொடர்ந்து இருந்து கொண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அரசு இருந்த பொழுது இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அதற்கென்று கூட்டுறவு சங்கத்துல ஒரு நிதி ஒதுக்கணும். புளி விலை ஏறிட்டுதான் உடனே எந்த மாநிலத்தில் புளி விலை கம்மியா இருக்குது அங்க கொள்முதல் செஞ்சு இங்க கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செய்வோம். அதே போல எண்ணெய் விலை ஏறினா எந்த மாநிலத்தில் எண்ணெய் விலை குறைவு அங்கிருந்து கொள்முதல் செஞ்சு குறைந்த விலையில அந்த எண்ணெய் வழங்கும். இப்படி உணவுப் பொருட்கள் சரியான விலையில மக்கள் பாதிக்காத அளவிற்கு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.